வணக்கம் மக்களே. சட்டம் ஒழியான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. நயினா நாகேந்திரனுக்கு கேரள ஆளுநர் பதவியா அள்ளி கொடுக்கும் பாஜக, அண்ணாமலையின் ரூட் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தமிழக அரசியலிலே புதிய மாற்றமெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் கடும் தோல்வியடைந்திருப்பது என்பது பாஜகவினுடைய பெரும் அதிர்ச்சியை கூட ஏற்படுத்தியிருந்தது. அந்த வகையில்தான் இதனை அடுத்துதான் கட்சியின் கட்டமைப்பை சில அதிரடி மாற்றங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்றும் தேசிய தலைமை கலைஞரிப்பதாகவும் தொடர்ச்சியான மாநில தலைவர் இருக்கும், அதாவது தமிழகத்தின் பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரனை கண்டிப்பாக கூடிய விரைவில் கேரள ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்ற தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கிறதா. மறுபுறமோ அண்ணாமலை அவர்கள் கட்சியை விட்டு பிரிந்து சரிதான் என்ற பேச்சுக்கள் எல்லாம் அடிபட்டிருக்கிறது. தமிழகத்திலே அதாவது சொல்லப்போனால் பாஜக தலைவராக இருந்து வரும் அனைவருமே பெரிய பதவிகளை மற்றும் புதிய கட்சியை தலைமை தூக்கி கொடுத்திருப்பது என்பது எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா புதுச்சேரி மாநில ஆளுநராக இருந்திருக்கிறார். அதேபோலதான் எல் முருகனும் கூட மத்திய இணையமைச்சராக இருந்திருக்கிறார். இப்படி கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர்களுக்கெல்லாம் தலைமை உரிய அங்கீகாரம் கொடுத்திருந்தது. இந்த லிஸ்டில் தான் அதாவது மிஸ் ஆன ஒரே ஆள் யாருவென்றால் தமிழகத்தின் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தான் என்பது குறிப்பிடத்தக்கதா. இந்த வகையில்தான் கட்சியின் மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருந்த காலத்தில் பாஜகவின் வாக்கு வங்கி அதிகரித்த நிலையில்தான் தமிழகத்தில் பாஜக இருக்க வேண்டுமென்றால் அண்ணாமலையின் ஆதரவு என்பது கண்டிப்பாக முக்கியமான பங்காக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது இரட்டை இலக்கத்தை கட்சி அடைந்திருந்ததும் இருந்தும் எந்த ஒரு பலனும் இல்லையாம். இதற்காக அண்ணாமலைக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் கூட வழங்கப்படும் என்று தான் கூறப்படுகிறதா. சரி, அதாவது எம்எல்ஏ சீட் தான் கொடுக்கலை, நிச்சயம் இந்த ஆளுநர் போஸ்டிங்காவது அண்ணாமலைக்கு கிடைத்துவிடும் என்று அண்ணாமலை பொறுமை காத்திருந்தாராம். கடைசியில் அதுவும் நடக்காததான் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நவீன் உள்ளிட்டோரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இதனைத் தொடர்ந்துதான் அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தான் அதாவது வீத லீடர் எனும் ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அந்த இயக்கத்தில் அதாவது லட்சக்கணக்கான பாஜக தொண்டர்கள் மற்றும் அண்ணாமலையின் உறவினர்கள்லாம் அதில் கண்டிப்பாக அந்த இயக்கத்தில் சேர்ந்திருப்பது பாஜகவிற்கு ஒரு பெரும் வீழ்ச்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த முடிவுக்கெல்லாம் அறிக்கப்பட்ட முழுசா ஒரு வாரம் கூட ஆகவில்லை நிலையில்தான் அதற்குள் பாஜகவானது தேசிய தலைமை மாநில தலைவரை மாற்றும் பணியில் களமிறங்கியிருப்பதும் புதிய தலைவரை நியமிக்கும் பணியில் ஒரு பக்கம் சூடுபிடித்திருந்த நிலையில்தான் இன்னொரு பக்கம் தற்போதைய தலைவரான அதாவது நயினா நாகேந்திரனை கேரள ஆளுநர் பொறுப்பை கொடுக்கவும் தேசிய தலைமை முன்வந்திருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதாவது தமிழகத்திலும் கேரளாவுக்கும் ஆளுநர் என்பது அருளேக்கர் தான் இருக்கிறார். எனவே அவரை தமிழகத்திற்கான முழு நேர ஆளுநராக மாற்றிவிட்டு அவருக்கு பதில் நயினா நாகேந்திரனை ஆளுநராக நியமிக்க கட்சி தலைமை ரெடியாகி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறதா. இந்த நிலையில்தான் அதாவது பாஜக எடுக்கப் போகும் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக இருந்திருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.